பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் எனது உரையினை துவங்குகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ் சமுதாய பெருங்குடி மக்களே, நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்கிற வாழ்த்தோடு முகமனோடு எனது உரையினை நான் துவங்குகிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, கடந்த 1ஆம் தேதி தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது. தமிழகத்தை மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை, மிகப்பெரிய பதட்டத்தை அது இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ச்சியில் சுவாதி என்கிற ஒரு அப்பாவி இளம் சகோதரி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பல அப்பாவி மக்கள், பொது ஜனங்கள் மிகப்பெரிய காயத்திற்கு அவர்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் மனித நேயத்திற்கும் மனித தன்மைக்கும் அப்பாற்பட்ட செயல், மிருகத்தனமான செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே நமது எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாமும் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். வன்மையாக இந்த செயலை கண்டித்திருக்கிறோம். அதோடு தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், தமிழகத்தில் இருக்கிற எல்லா சமூக அமைப்புகளும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இதை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செயலுக்கு தங்களது கண்டனங்களை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட, மனித தன்மைக்கு எதிரான இந்த செயலை செய்தவர்கள் காட்டு மிராண்டிகளாகத்தான் இருக்க வேண்டும். இந்த குற்றவாளிகள், இந்த சம்பவத்திற்கு உண்மையான குற்றவாளிகள் எவர்களோ, காரணமானவர்கள் எவர்களோ, அவர்கள் கண்டறியப்பட்டு, அவர்கள் கைது செய்யப்பட்டு, சட்டத்திற்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட்டு, மிக கொடூரமான முறையில், மிக கடுமையான முறையில் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. நாங்கள் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக தமிழகத்தினுடைய காவல்துறையை, தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய விசாரணை மிக துரிதமாக நடைபெற்று உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினை தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, ஆனால் அதே சமயத்தில் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனேயே தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள் நடந்து கொண்ட விதம் என்பது மிகுந்த வருத்தத்தை, மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு தமிழகத்திலே வாழ்கிற மிக குறிப்பிடத்தக்க சமுதாயங்களில் ஒன்றான இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விரக்திக்கு இன்றைக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், பொதுவாக தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதுமே எங்காவது ஏதாவது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக இஸ்லாமிய அமைப்புகளை நோக்கி குறிவைப்பது, முஸ்லீம் முக்கியமான நபர்களை அல்லது முஸ்லீம் பிரமுகர்களை குற்றவாளிகளாக காட்டுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய காரணத்தினால், இதனுடைய தாக்கத்தினால் முஸ்லீம்கள் மிகப்பெரிய அவப்பெயரை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதி என்கிற ஒரு மாயை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது.
முஸ்லிம்கள் கூனி குறுகி இன்றைக்கு தெருவிலே நடக்குகிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு தாங்கள் தீவிரவாதிகளாக குற்றம் சாட்டப்படுகிறோமே என்கிற அந்த எண்ணம் இன்றைக்கு அவர்களை உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அதே நேரத்தில் நாடு முழுவதும் குண்டுவெடிப்புகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களிலும் நாம் எல்லோரும் கண்டிக்கத்தக்க விதத்தில், நாம் எல்லோரும் வருந்தத்தக்க விதத்தில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணிப்பூரிலே குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நடைபெறுகிறது, அஸ்ஸாமிலே குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நடைபெறுகிறது, டெல்லியிலே நடைபெறுகிறது, பஞ்சாபிலே நடைபெறுகிறது. இப்படி இந்தியா முழுவதும் நடைபெறுகிற இந்த குண்டுவெடிப்புகளுக்கு முஸ்லீம்கள் தான் காரணமா? முஸ்லீம்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? முஸ்லீம்கள் மட்டும்தான் குற்றவாளிகளா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இல்லை என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். அன்பிற்குரிய பெருமக்களே, அஸ்ஸாமிலே குண்டுவெடிப்பு நிகழ்கிறது, அங்கே இருக்கிற போடோ தீவிரவாதிகள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். மணிப்பூரிலே குண்டுவெடிப்பு நிகழ்கிறது, அங்கே இருக்கிற பல்வேறு தீவிரவாத குழுக்கள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதே போன்று பஞ்சாபிலே குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நடைபெறுகிறது, அங்கே இருக்கிற சீக்கிய தீவிரவாதிகள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள். வடகிழக்கு மாகாணங்களிலே குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நடைபெறுகிறது, அதற்கு முஸ்லீம்கள் தான் காரணமா என்று நாம் பார்த்தால் இல்லை, அங்கே இருக்கிற நக்சல் அமைப்புகள், நக்சல் தீவிரவாதிகள் அங்கே அதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நடைபெற்ற பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள், மலேகானிலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம், சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு சம்பவம், மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு சம்பவம், அதே போன்று நந்தித்திலே நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்கள், இப்படி வடமாநிலங்களில் நடைபெற்ற பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களிலும் முஸ்லீம்கள் குண்டுவெடித்த உடனேயே முஸ்லீம்கள் தான் காரணம் என்று சித்தரிக்கப்பட்டார்கள். குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் முஸ்லீம்கள் தான் காரணம் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. முஸ்லீம்கள் பலிகடாவாக்கப்பட்டார்கள். பல இஸ்லாமிய சகோதரர்கள், நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களிலே அவர்கள் குற்றவாளிகளாக முன்னிறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஏதாவது ஒரு முஸ்லீம் அமைப்பினுடைய பெயர் காரணமாக சொல்லப்பட்டது. இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பு குண்டு வைத்தது என்று சொன்னார்கள், சிமி அமைப்பு குண்டு வைத்தது என்று சொன்னார்கள். இப்படி பல்வேறு அமைப்புகள் இதற்கு காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட இறுதியாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவராக இன்றைக்கு இருந்த கர்கரே அவர்களுடைய ஒரு நியாயமான விசாரணைக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணியிலே காவி தீவிரவாதிகள், சங் பரிவார அமைப்புகளை சார்ந்த தீவிரவாதிகள், அபினவ் பாரத் என்கிற அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், இது போன்ற இந்த சங் பரிவார கும்பலை சார்ந்தவர்கள் தான் இந்த குண்டுவெடிப்புகளுக்கெல்லாம் காரணம் என்று சொல்லி சுவாமி அசீனந்தா என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் வாக்குமூலம் மூலம் தந்திருக்கிறார். பெண் சாமியார் பிரக்யாக் சிங் தாகூர் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த குண்டுவெடிப்புகளிலெல்லாம் இதற்கு காரணமானவர்கள் சங்பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுடைய வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் காரணமாக சொல்லப்பட்டவர்கள் முஸ்லீம்கள், இந்த பழியை சுமந்தவர்கள் முஸ்லீம்கள், இதற்காக கூனி குறுகி நின்றவர்கள் முஸ்லீம்கள், இதற்காக விரக்தியினுடைய உச்சத்திற்கு சென்றவர்கள் முஸ்லீம்கள், பொது சமூகத்திலே தீவிரவாதிகளாக பார்க்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள். இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களிலெல்லாம் இந்த பழியை சுமந்து அதனால் மிகப்பெரிய அவமானங்களை சுமந்ததற்கு பிறகு முஸ்லீம்கள் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு காரணம் இல்லை. முஸ்லீம்கள் மீது பழி போடுவதற்காக, முஸ்லீம்களை படுகொலை செய்வதற்காக சங் பரிவார அமைப்புகள் தான் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுகளை ஏற்படுத்தியது என்று முஸ்லீம்கள் சொல்லவில்லை, எஸ்டிபிஐ கட்சி சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் அவர்கள் வாக்குமூலம் தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களும் சுசில்குமார் சிண்டே அவர்களும் இந்த கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மிகப்பெரிய அபாயம் காவி பயங்கரவாதம், காவிரி தீவிரவாதம். இந்த சங்பரிவார இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு இடங்களே குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த செய்திகளை இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர்கள் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய வளர்ச்சி மன்ற கூட்டத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஆக நான் சொல்ல வருகிற கருத்து, இந்த தேசத்திலே நடைபெறுகிற குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கெல்லாம் முஸ்லிம்கள் தான் காரணமா என்று பார்த்தால் இல்லை. பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டிலே, தமிழகத்திலே, இந்தியா முழுவதும் நடைபெற்றிருக்கிற குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்று கண்டறியப்பட்டு அவர்கள் குற்றவாளிகளாக அவர்கள் நிரூபிக்கப்பட்டு, அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேறு யாருமே தண்டிக்கப்படவில்லை என்பது போன்ற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உளவுத்துறையினுடைய அதிகாரிகளும் இந்த விதத்தில் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்காவது குண்டு வெடித்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் தீவிரவாத குழுக்கள், இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற இந்த பெயரால் முஸ்லீம்கள் இன்றைக்கு குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிற ஒரு அவமானம் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு வழக்கு என்பது இன்றைக்கு தமிழக அரசு சிபிசிஐடி போலீசாரிடத்திலே, காவல்துறை இடத்திலே, சிறப்பு புலனாய்வுத்துறை இடத்திலே இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறது. இந்த வழக்கு துரிதமாக செயல்பட்டு இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இந்த காவல்துறை பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரிக்கிற சிபிசிஐடியினுடைய பொறுப்பாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் இந்த குற்றச்சம்பவத்திற்கு, இந்த தீவிரவாத செயலுக்கு, இந்த பயங்கரவாத செயலுக்கு இந்த அமைப்பு தான் காரணம், இந்த சமுதாயத்தினுடைய பிரமுகர்கள் தான் காரணம், இஸ்லாமிய அமைப்புகள் தான் காரணம் என்று சொல்லி எங்கேயும் சொல்லவில்லை. மகேஷ்குமார் அகர்வால் என்கிற காவல்துறையினுடைய சிபிசிஐடியினுடைய அதிகாரி சொல்லுகிற போது நாங்கள் யாரையும் நாங்கள் சந்தேகிக்கவில்லை, எந்த அமைப்பையும் நாங்கள் குற்றம் சாட்டவில்லை என்று பத்திரிகைகளுக்கு மிக தெளிவாகவே சொல்லுகிறார். ஆனால் பத்திரிகைகள் அதை ஒரு பக்கத்திலே போட்டுவிட்டு அடுத்த பக்கத்திலேயே இந்த குண்டுவெடிப்புக்கு ரஹ்மான் தான் காரணம், ஜாகிர் ஹுசைன் தான் காரணம், அப்துல்லா தான் காரணம், அப்துல்லா அபூபக்கர் என்கிற தீவிரவாதி தான் காரணம் என்று சொல்லி ஒவ்வொரு பத்திரிகைகளும், எந்த ஊடகமும் விதிவிலக்கில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லா ஊடகங்களும் இன்றைக்கு முஸ்லிம் பெயர்களை கொட்டை எழுத்துக்களில் எழுதி தலைப்புச் செய்தியாக போட்டு இவர்தான் காரணம், அவர்தான் காரணம் என்று சொல்லுகிற போதுதான் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு தனது மிகப்பெரிய அவமானத்தில், மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமந்தவர்களாக, மிகப்பெரிய ஒரு பழியை சுமந்த ஒரு நிலையில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அப்பாவிகளான இந்த சமுதாயம் நம்மீது ஏன் இப்படி பழி போடப்படுகிறது, நம்மீது ஏன் இப்படி குற்றம் சாட்டப்படுகிறது என்கிற இந்த கவலை, என்கிற இந்த உணர்வு அவர்களை மிகப்பெரிய விரக்திக்கு இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறது. இந்த பத்திரிகைகள், இந்த ஊடகங்கள் இப்படி முஸ்லீம்கள் மீதும் இஸ்லாமிய அமைப்புகள் மீதும் குற்றம் சாட்டி எழுதுவதற்கு என்ன காரணம்? இந்த பத்திரிகைகள் முஸ்லீம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு விரோதமானவர்களா? முஸ்லீம்கள் மீது அவர்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு விரோதம் இருக்கிறதா? முஸ்லீம்களுக்கு எதிராக எழுத வேண்டும் என்பதற்காக எழுதுகிறார்களா என்றால் அது காரணமல்ல. பல பத்திரிகைகளுக்கு அது காரணமல்ல. சில பத்திரிகைகள் வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம், வித்தியாசமான சிந்தனை உள்ள சில பத்திரிகைகள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பத்திரிகைகள் பரபரப்பாக செய்தி வெளியிட வேண்டும், பரபரப்பாக செய்தி வெளியிட வேண்டும், எல்லோருக்கும் முன்னால் எதையாவது சொல்ல வேண்டும். காவல்துறை கைது செய்வதற்கு முன்னால் நாம் தான் சொன்னோம் என்கிற பெயர் நமக்கு கிடைக்க வேண்டும். காவல்துறை எப்படியாவது ஏதாவது ஒரு முஸ்லீம் இளைஞரைத்தான் கைது செய்வார்கள், எனவே அவர்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று முன்கூட்டியே இதை சொன்னது நாங்கள் தான் என்று மாறுதட்டிக் கொள்வதற்காக, பரபரப்பான செய்தியை வெளியிடுவதற்காக, தங்களது டிஆர்பி ரேட்டிங் அது அதிகமாக வேண்டும் என்பதற்காக, தங்களது பத்திரிகை அதிகமாக விற்க வேண்டும் என்பதற்காக, தங்களது பத்திரிகையினுடைய அந்த விளம்பர கட்டணம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு இது போன்ற இந்த செய்திகளை பரபரப்பிற்காக இந்த வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்திகளை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியினுடைய விளைவு என்ன நடக்கிறது என்று சொன்னால், சாதாரணமாக தாடி வைத்த முஸ்லீம்களை பார்த்தவுடனேயே சாதாரண மக்களுக்கு ஆகா இவன் தீவிரவாதியாக இருப்பானோ, ஏனென்றால் தீவிரவாதி இப்படித்தான் இருப்பான் என்று சொல்லி ஜாகிர் ஹுசைன் என்கிற பெயரால், அபூபக்கர் என்கிற பெயரால், அப்துல் ரஹ்மான் என்கிற பெயரால் ஒரு தீவிரவாதியை காட்டுகிற போது அவன் தாடி வைத்திருக்கிறான், அவன் தொப்பி வைத்திருக்கிறான், அல்லது ஒரு பெண் தீவிரவாதியை காட்டுகிற போது அவர் பர்தா வைத்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள். எனவே சாதாரண மக்களுக்கு பர்தா போட்டிருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிற போது அவர்களுக்கு ஒரு உணர்வு, ஓகோ தீவிரவாதி இப்படித்தான் இருப்பதாக இந்த பத்திரிகையிலே போட்டிருந்தார்களே,
தீவிரவாதி ஜுப்பா போட்டு இருந்தானே, தீவிரவாதி தாடி வைத்திருந்தானே என்று சொல்லி சாதாரண மக்களுக்கு அவர்களது மனதிலே ஒரு தவறான எண்ணங்கள் உருவாகுவதற்கு இது காரணமாக மாறுகிறது. காலங்காலமாக சகோதரர்களாக வாழ்கிற பல்வேறு சமுதாய மக்கள், இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தமிழகத்தை பொறுத்தவரை மாமான் மச்சான் என்கிற உறவு முறையோடு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இன்னைக்கு தமிழகத்திலே அவர்கள் உறவு முறைகளோடு அழைத்து வாழ்கிற ஒரு பாங்கு, ஒரு நல்ல ஒரு நற்பண்பு, நல்ல ஒரு தன்மை இன்றைக்கு தமிழகத்திலே நிலவுகிறது. மாமான் என்றும் மச்சான் என்றும் தாத்தா என்றும் உறவுமுறை சொல்லி அழைக்கிற இந்த நிலைக்கு இன்றைக்கு பங்கம் வந்து விடுமோ என்கிற அச்சம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு ஒரு பேர் அபாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பு ஜாகிர் ஹுசைன் என்பவர் கைது செய்யப்படுகிறார். இவர் எதற்காக கைது செய்யப்படுகிறார் என்று சொன்னால், ஒரு சந்தேகத்தின் பெயரால் கைது செய்யப்படுகிறார். இவர் கள்ள நோட்டை புழக்கத்தில் விட்டதாக, அதே போன்று தங்கம் கடத்தி வந்ததாக, போலி பாஸ்போர்ட்டில் ஆட்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியதாக இந்த குற்றச்சாட்டின் பெயரால் இவர் கைது செய்யப்படுகிறார். அதே போன்று இவர் அந்நிய நாட்டினுடைய உளவாளியாக இருக்கலாமோ, இலங்கையினுடைய உளவாளியாக இருக்கலாமோ, அல்லது பாகிஸ்தானுடைய உளவாளியாக இருக்கலாமோ என்கிற சந்தேகத்தின் பேரிலும் இவர் கைது செய்யப்படுகிறார். முந்தைய நாள் இவர் கைது செய்யப்படுகிறார். மறுநாள் காலையிலே குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெறுகிறது. போதாத நமது ஊடகங்களுக்கு உடனடியாக இந்த ஜாகிர் ஹுசைன் தான் தீவிரவாதி, இவர்தான் குற்றவாளி என்கிற ரேஞ்சுக்கு ஊடகங்களிலே செய்தி வெளியிடப்படுகிறது. இது எவ்வளவு பெரிய தவறு! இது உண்மையிலேயே குற்றவாளி வேறொருவன் குற்றவாளி என்று தீர்மானிப்பது யார்? ஒன்று இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொல்ல வேண்டும், இவர்கள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பரவாயில்லை. அல்லது புலன் விசாரணை செய்கிற பத்திரிகைகள் பின்னாடியே போய் இந்த சம்பவத்தை ஆய்வு செய்து இதை பல்வேறு கோணங்களில் துப்பறிந்து இவர்கள் தான் குற்றவாளி என்று ஆதாரபூர்வமாக ஒரு ஊடகம் நிரூபிக்கும் என்று சொன்னால் அதையும் நாம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல், எந்த புலனாய்வும் இல்லாமல், எந்த ஆய்வு நோக்கும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நேற்று இவர் ஜாகிர் ஹுசைன் கைது செய்யப்பட்டு விட்டான், இன்றைக்கு குண்டு வெடிக்கிறது என்று சொன்னால் அந்த ஜாகிர் ஹுசைன் தான் இதற்கு காரணமாக இருப்பான் என்று சொல்லி மொத்தமாக இப்படி அள்ளி வைப்பது, மொத்தமாக இப்படி குற்றம் சாட்டுவது, இது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையிலேயே குற்றவாளி வேறு ஒருவராக இருந்தால் அவன் தப்பிவிட மாட்டானா? காவல்துறையினுடைய விசாரணையினுடைய போக்கை இது மாற்றிவிடாதா? இதை திசை திருப்பி விடாதா? உண்மையான குற்றவாளிகள் தப்பிவிட மாட்டார்களா? உண்மையிலேயே இந்த ஜாகிர் ஹுசைன் குற்றவாளி இல்லை என்று சொன்னால் இதற்கு இந்த ஊடகங்கள் மன்னிப்பு கேட்பார்களா? அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த பத்திரிகைகள் இப்படி பொத்தாம் பொதுவாக ஜாகிர் ஹுசைனை இந்த சம்பவத்திலே குற்றம் சாட்டியதனுடைய விளைவு மறுநாள் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதி மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் தனது அறிக்கையில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை குற்றம் சாட்டுவதற்காக அவர் பேசுகிற போது அவர்களும் நினைச்சுகிறார், ஜாகிர் ஹுசைனை தொடர்புபடுத்தி பத்திரிகை அறிக்கையை கொடுக்குகிற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிறது. இதுவும் கண்டிக்கத்தக்கது. என்ன காரணத்திற்காக அந்த அறிக்கையை கொடுத்தாலும் அது ஒரு விசாரணையினுடைய போக்கை பாதிக்குகிற விதத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை புண்படுத்துகிற விதத்தில், அவர்களை காயப்படுத்துகிற விதத்தில் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட அறிக்கையை கொடுத்திருக்க கூடாது. அந்த அறிக்கையை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, ஆக பொத்தாம் பொதுவாக எல்லோரும் சேர்ந்து அந்த ஜாகிர் ஹுசைனை என்ன செய்தார்கள்? குற்றவாளியாக நிறுத்தினார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? இன்றைக்கு வருகிற பத்திரிகைகளில் எல்லாம் 3 நாட்கள் சிபிசிஐடி போலீசாரிடத்தில் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்ட அந்த ஜாகிர் ஹுசைனை எல்லா புலனாய்வு அமைப்புகளும் விசாரித்து இன்றைக்கு என்ன முடிவு வந்திருக்கிறது? அவருக்கும் குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் குண்டு வெடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. மாறாக அவர் பாகிஸ்தானுடைய உளவாளியாக இருந்தார், அவர் இலங்கைக்கு உளவு சொல்லக்கூடியவராக இருந்தார் என்கிற குற்றச்சாட்டு தான் அவர் மீது இன்றைக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்போது தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய இயக்குனர், காவல்துறையினுடைய தலைவர் இப்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். உண்மையான குற்றவாளிகள் யார் என்று தெரியவில்லை, அவர்களை பற்றி துப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் என்று காவல்துறையினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாருன்னு தெரியல. ஜாகிர் ஹுசைனை விசாரித்த பிறகும் கூட இதனுடைய பின்னணி தெரியவில்லை, இதற்கு காரணமான குற்றவாளிகள் யார் என்று தெரியவில்லை என்பதுதான் இதற்கு அர்த்தம். ஆனால் இதையும் ஒரு பக்கத்திலே போட்டுவிட்டு இன்னொரு பக்கத்தில் சில பத்திரிகைகள் மீண்டும் ஜாகிர் ஹுசைனை
தொடர்பு படுத்தி செய்தி வெளியிடுகிற இந்த போக்கை நாம் பார்க்கிறோம். ஜாகிர் ஹுசைன் யார்? அவர் இலங்கையை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜாகிர் ஹுசைன் குற்றவாளியாக இருந்தால் அவரை சட்டத்தின் முன்னால் நிறுத்தட்டும். அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர். அவர் ஒரு மிருகத்தனமான செயலை செய்திருக்கிறார். அவர் தண்டிக்கப்படட்டும். அவருக்கு உச்சபட்சமான தண்டனை எதுவோ அதை வழங்கட்டும். அதில் யாருக்கும் எந்த மறுப்பும் இருக்க முடியாது. அவர் குற்றவாளியாக இருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும், நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். நாம் கேட்க விரும்புவது, அவர் குற்றவாளி என்று அவரை காவல்துறையே சொல்லாத போது ஏன் ஒரு நபரை குற்றவாளியாக நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள்? அந்த பொறுப்பை உங்களுக்கு வழங்கியது யார்? இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன? ஒரு சமூகம் இன்றைக்கு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறதே. சிக்கினார் ஜாகிர், சிதறியது ரயில், ஒரு பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி. சிக்கினார் ஜாகிர், சிதறியது ரயில். இன்னொரு பத்திரிகை தலைப்பிடுகிறது, யார் அந்த ரஹ்மான், மிகப்பெரிய எழுத்தில். இன்னொரு பத்திரிகை சொல்லுகிறது, அபூபக்கர் சித்திக், அவர்தான் இதற்கெல்லாம் காரணம். அபூபக்கர் சித்திக்காக இருக்கட்டும், அல்லது ஜாகிர் ஹுசைனாக இருக்கட்டும், அல்லது ரஹ்மானாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உண்மையான குற்றவாளிகளாக இருந்தால் காவல்துறை அவர்களை கைது செய்யட்டும். காவல்துறை இவர்தான் குற்றவாளி என்று சொன்னதற்கு பிறகு பத்திரிகைகள் செய்து வெளியிடட்டும். ஏன் அதற்கு முன்பாகவே ஊடகங்கள் இப்படி தீர்மானிக்க வேண்டும்? இப்படி எந்த சம்பவம் நடந்தாலும் முஸ்லிம்களை குற்றவாளிகளாக ஆக்குகிற போது முஸ்லிம்களுக்கு அந்த ஒரு அவமானமும் அவர்களுக்கு ஒரு கவலையும் ஏற்படுவது இயற்கையானது தானே. இது மாத்திரமல்ல, எங்காவது ஒரு இடத்தில் முஸ்லிம்கள் அல்லாத நபர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளாக சிக்கினால் இந்த முஸ்லிம்களை குற்றவாளிகளாக பிரபலியப்படுத்துவதைப் போல ஊடகங்கள் அவர்களை முன்னிறுத்துவதில்லை, அவர்களை பிரபலியப்படுத்துவதில்லை, அவர்களை தீவிரவாதி என்று குறிப்பிட்டு சொல்வதில்லை. சமீபத்தில் இந்த ரயில் குண்டுவெடிப்பு நடந்ததற்கு பிறகு சிதம்பரத்திலே ஒரு குண்டு வெடிக்கிறது. குண்டு வைத்தவர் ஒரு ரவுடி கைது செய்யப்படுகிறார். அவர் முஸ்லீம் இல்லை, அதனால அவர் ரவுடி என்கிற பெயரால் அந்த செய்தி ஒரு சின்ன செய்தியாக ஒரு ஓரத்திலே போடப்படுகிறது. ஒருவேளை இந்த குண்டு வெடித்து அந்த குற்றவாளி யார் என்று தெரியாமல் இருந்திருந்தால், அவர் கைது செய்யப்படாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏதாவது ஒரு ரஹ்மானுடைய பெயரோ அல்லது இந்த ஜாகிர் ஹுசைனுடைய பெயரையோ அதில் சம்பந்தப்படுத்தி மிகப்பெரிய அளவிலே அது ஒரு பரபரப்பு செய்தியாக இன்னொரு முஸ்லீம் அங்கே குற்றவாளியாக ஆக்கப்பட்டிருப்பார். ஆனால் அங்கே சிக்கியது ஒரு முஸ்லீம் இல்லை என்கிற காரணத்தினால் அந்த செய்தி ஒரு சாதாரண செய்தியாக ஒரு ஓரத்திலே போடப்பட்டு இன்றைக்கு எல்லோரும் மறந்து போய்விட்டார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு என்று நாங்கள் கேட்கிறோம்? ஏன் இப்படி இரட்டை நிலைப்பாட்டோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள்? ஏன் ஒரு முஸ்லீமை சம்மதப்படுத்தி செய்தி வெளியிடுகிற போது, ஒரு முஸ்லீமை குற்றவாளியாக முன்னிறுத்தி செய்தி வெளியிடுகிற போது பரபரப்பை ஏற்படுத்துகிற ஊடகங்கள், ஏன் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவன் குற்றவாளியாக கைது செய்யப்படுகிற போது அதே பரபரப்பு அங்கே ஏற்படுத்தப்படுவதில்லையே? என்ன காரணம் என்று கேட்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஊடகங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு சமூக பொறுப்போடு ஊடகங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லது சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக, பரபரப்பு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவதூறுகளை, ஒரு சமூகத்தை குறிவைத்து இது போன்ற செயல்களை நீங்கள் செய்கிற போது சமூகங்களுக்கு மத்தியிலே சந்தேக பார்வை அங்கே உருவாகிறது, சமூகத்திற்கு மத்தியிலே தீய எண்ணங்கள் அங்கே உருவாகிறது, ஒருவரை ஒருவர் கெட்ட எண்ணத்தோடு பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது, குறிப்பிட்ட ஒரு சமூகம் கூனி குறுகி நிற்கிற ஒரு அவமானம் அங்கே உருவாகிறது. இதற்கெல்லாம் நீங்கள் வெளியிடுகிற செய்திகள் எங்கே காரணமாக மாறுகிறது? காலப்போக்கிலே இது ஒரு சமூகமும் இன்னொரு சமூகமும் வன்முறை பாதைக்கு செல்வதற்கு இது போன்ற செய்திகள் காரணமாக மாறிவிடும். கலவரங்களுக்கு காரணமாக மாறும், வன்முறைக்கு காரணமாக மாறும், படுகொலைகளுக்கு காரணமாக மாறும் என்பதனை ஊடகங்கள் உணர்ந்து சமூக பொறுப்போடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று சமீபத்தில் தமிழக மக்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள், மதுரையிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. மதுரையில் தொடர்ந்து சில மாதங்களாக பல குண்டுவெடிப்பு வழக்குகள், பல இடங்களில் பைப்பு வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்படும். அது வெடிக்காது. ஆங்காங்கே பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஏதாவது வாகனங்களில், அதாவது பள்ளிவாசலுக்கு அருகே பைப்பு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்படும். உடனடியாக சில முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம் பிரமுகர்களும் அவர்களுடைய பெயர் குறிப்பிட்டு குற்றவாளிகளாக அவர்கள் அறிவிக்கப்படுவார்கள். அல்லது முஸ்லீம் இளைஞர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவது, அவர்கள் வேட்டையாடப்படுவது, அவர்கள் குற்றம் சாட்டப்படுவது, அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவது என்று
மதுரையிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு 500க்கு மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் விசாரணை என்கிற பெயரால் மதுரையிலே அலைகழிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்திலே ஒரு காவல்துறை அதிகாரியே என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த பைப்பு வெடிகுண்டு சம்பவங்கள் முஸ்லீம்கள் வைக்கிறதில்லை, முஸ்லீம்கள் இதில் குற்றவாளிகள் இல்லை, சில காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த செயலை செய்கிறார்கள். முஸ்லீம்களை குற்றவாளிகளாக ஆக்குவதற்காக, தங்களுடைய பதவி உயர்வுக்காக, தங்களுக்கு சன்மானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது தாங்கள் மதுரையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக, தங்களுக்கு விசேஷ சலுகைகள் தரப்படுகிற தனிப்படை என்கிற அமைப்பு கலைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சில அதிகாரிகள், குறிப்பிட்ட பெயர்களை கொண்ட இந்த அதிகாரிகள், இவர்கள் தான் இந்த சதி செயலை செய்தார்கள் என்று குற்றம் சாட்டினார். உடனடியாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்தது. இந்த பைப்பு வெடிகுண்டு வழக்குகளை சிபிஐ விசாரணை வசம் ஒப்படைக்க வேண்டும். பொதுவாக யாருமே முஸ்லீம்கள் யாரும் குற்றவாளிகள் இல்லை என்று சொல்வதற்கு வரவில்லை. முஸ்லீம்கள் தான் குற்றவாளிகள் என்று சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படட்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படட்டும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இதில் சந்தேகம் இருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரியே குற்றம் சாட்டுகிறார், அது பத்திரிகையில் வந்திருக்கிறது. இந்த அதிகாரிகள் தான் இந்த வெடிகுண்டு நிகழ்வுக்கு காரணமானவர்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே இதை நீங்கள் சிபிஐ விசம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்டிபிஐ கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய பொறுப்பாளர் நீதிமன்றத்திலே, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே வழக்கை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு விசாரணையின் போது இதற்கு ஆதாரங்களும் அங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த காவல்துறை அதிகாரிகள் தான் இதற்கு காரணம் என்பதற்கு மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பி, அவருக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிக்கு எழுதிய லெட்டர், கடிதத்தினுடைய நகலும் அங்கே தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கேட்க வரும்போது 10க்கு மேற்பட்ட குண்டுவெடிப்பு வழக்குகளுக்கு உளவுத்துறையினுடைய சில அதிகாரிகள் தான் காரணம் என்கிற செய்தி வெளியே வந்தது. வெளியே வந்த இந்த செய்தியை எத்தனை புலனாய்வு பத்திரிகைகள் இதை செய்தியாக்கினார்கள், இதை எத்தனை பேர் பரபரப்பாக்கினார்கள் என்று சொன்னால் இது எந்த பத்திரிகையிலையும் காணலை. மதுரையில் இருக்கிற ஒரு சில பத்திரிகைகளில் இது வந்ததை தவிர மதுரையை தாண்டி இது செய்திகளாக வெளியே தெரியவில்லை. அப்போ ஒரு குண்டுவெடிப்புகளுக்கு, பல்வேறு குண்டுவெடிப்புகளுக்கு காரணம் என்று சிலர் கண்டுபிடிக்கப்படுகிற போது, சிலருக்கு எதிராக ஆதாரங்கள் கிடைக்கிற போது கூட அதை வெளியே சொல்லுவதற்கு, அதை அந்த செய்தியை வெளியிடுவதற்கு இந்த ஊடகங்கள் தயாராக இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற இந்த செயல்களுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், சமூக இயக்கங்களுடைய தலைவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் களம் இறங்கி போராட வேண்டிய, உளவுத்துறைக்கு எதிராக போராட வேண்டிய, இந்த ஊடகங்களுக்கு எதிராக போராட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இருக்கிறது என்பதனை அன்போடு மரியாதையோடும் அவர்களது கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அதே போன்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து மனமுருகி அல்லது கவலையில விரக்திக்கு ஆளாகி நாம் என்ன செய்வது என்று குறுகி நிற்க வேண்டிய அவசியமில்லை. இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு சத்தியத்திற்காக, நீதிக்காக தலை நிமிர்ந்து போராட வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறதே தவிர இவற்றையெல்லாம் மிகப்பெரிய அவமானமாக கருதி குறுகி நிற்க வேண்டிய அவசியமில்லை. இவற்றிற்கு எதிராக மக்களுக்கு உண்மையை சொல்வதற்கு, சத்தியத்தை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நாம் தயாராக வேண்டும். இவற்றிற்கு எதிராக போராடுவதற்கு நாம் தயாராக வேண்டும். வலுவான ஊடகங்களை உருவாக்குவதற்கு நாம் தயாராக வேண்டும். அதை போன்று மதசார்பற்ற சக்திகளை, சமூக ஒற்றுமையை விரும்புகிற சக்திகளை சந்தித்து அவர்களுக்கு இந்த உண்மை செய்தியை சொல்வதற்கு நாம் எல்லோரும் முன்வர வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் நான் சொல்லுகிற செய்தி, ஊடகங்களுக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்பதல்ல எங்களுடைய நோக்கம். ஊடகங்கள் சமூக பொறுப்போடு செயல்பட வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு தெரியாமலேயே இப்படி நடைபெறுகிறதோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே ஊடகங்கள் உங்களது சமூக பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன்வைத்து, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி பயங்கரவாதத்திற்கு எதிராக, தீவிரவாதத்திற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தீவிரவாதிகளை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். அதே சந்தர்ப்பத்தில் எஸ்டிபிஐ கட்சி குற்றவாளிகளாக, அப்பாவிகள் குற்றவாளிகளாக ஆக்கப்படுகிற இந்த சம்பவங்களை கண்டித்து, அப்பாவி இஸ்லாமியர்களை பலிகடாவாக்குகிற இந்த சம்பவங்களை கண்டித்து, இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் உளவுத்துறையாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும், ஊடகங்களாக இருந்தாலும், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி இதற்காக, இந்த சமூகத்திற்காக
களமிறங்கும், தொடர்ந்து போராடும் என்கிற இந்த செய்தியை சொல்லி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.